பொதுவா பக்தி அப்படின்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லலாம். இறைவனுக்கு நம்ம என்னதான் தொண்டு செஞ்சாலும் இறைவன் அதை ஏத்துக்கிறாரா, இறைவன் நம்ம மேல அருள் கொடுக்கிறாரா, நம்ம மேல கருணை கொண்டு இருக்காரா, நம்ம மேல அன்பு கொண்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய தொண்டு எல்லாமே இறைவனுக்கு போய் சேருதா, அதை கவனிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படலாம். ஒருவேளை நான் பணக்காரனா இருந்திருந்தேன் அப்படின்னா இறைவனுக்கு நான் பெரிய பெரிய தொண்டுகள் செஞ்சிருக்கலாம், அதனால இறைவன் என்னை ஆசீர்வதிச்சிருப்பாரோ, நான் ஏழையா இருக்கிறதுனால தான் இறைவன் என்னை பார்க்க மாட்டேங்கிறாரோ, இல்ல நான் இப்படி இருந்தா இறைவன் என்னை ஏத்திருப்பாரோ, இப்படி இருந்தா இறைவன் என்னை ஏத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமா யோசிக்கிறாங்க. இந்த யோசனை நமக்கு மட்டும் தான் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. முன்னொரு சமயத்துல ராமாயண காலகட்டத்துல ராமரோட தீவிர பக்தனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் இதே ஒரு அச்சம் அப்படிங்கிறது இருந்துருச்சு. நம்ம ராமர் செய்யக்கூடிய எல்லா தொண்டையும் ராமர் மதிப்பிடுறாரா, ராமர் நம்ம மேல கருணை கொண்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் யோசிக்கவும் செஞ்சாரு. இப்படி இருக்கிறப்போ ராமருக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டையும் சரி, அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பக்தியும் சரி, ராமர் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலாலும் சரி, ராமர் மேல நான் என்னைக்குமே பக்தியோட தான் இருப்பேன்னு சொல்லி ஆஞ்சநேயர் ராமர் மேல அதீதமான பக்தியோட இருக்காரு. ஆஞ்சநேயரோட அச்சத்தை போக்குற விதமாவோ, ஆஞ்சநேயரோட தயக்கத்தை போக்குற விதமாவோ ராமர் ஒரு நிகழ்வு நடத்தினாரு. அப்படி ராமர் என்ன நிகழ்வு நடத்தினாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ராமபிரான் வானர்களோட உதவியால ராவணனை வதம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் புஷ்பக விமானத்துல சீதையும் லட்சுமணனையும் வானர்களையும் பீஷ்ணனையும் அழைச்சிக்கிட்டு அவங்க அயோத்திக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ராமர் பிரயாகை அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோடனே இந்த இடத்துல விமானத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த பிரயாகை அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு அலகாபாத் அப்படின்ற பெயரோட இருக்கு. இந்த இடத்துல ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்துல ராமர் சொல்றாரு, நான் வனவாசம் வந்த சமயத்துல பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அப்போ பரத்வாஜ முனிவர் எனக்கு விருந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த சமயத்துல நான் வனவாச கோலத்துல இருந்ததுனால என்னால விருந்து சாப்பிட முடியாது. நான் வனவாசம் முடிச்சுட்டு திரும்ப அயோத்திக்கு வர கண்டிப்பா உங்க ஆசிரமத்துக்கு நான் விருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருந்தேன். அதனால நம்ம எல்லாருமே அவரோட ஆசிரமத்துக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு அவர் சந்தோஷப்படுத்திட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே புஷ்பக விமானத்தை அந்த பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு முன்னாடி போய் நிப்பாட்டவும் செய்யறாங்க. வானர்களோட படை சூழ சீதையும் ராமரும் பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள நுழையவும் செய்யறாங்க. ராமர் தான் கொடுத்த வாக்கின்படி பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு விருந்து உண்றதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோன்னே பரத்வாஜ முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் ராமரை உள்ள வரும்படி அவர் அழைக்கவும் செய்யறாரு. மிகப்பெரிய வானரப்படையோட ராமர் வந்திருக்கிறத பார்த்தோடனே பரத்வாஜ முனிவர் யோசிக்கிறாரு, இவ்வளோ பேருக்கும் நம்ம உணவு சமைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவ வலிமையால அவர் நிறைய தேவதைகளை வரவழைக்கிறாரு. அந்த தேவதைகள் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உணவு வரும்படி நீங்க சமைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த தேவதைகளும் அந்த விருந்துக்கான ஏற்பாடுகளை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துல விருந்து தயாராயிட்டு இருந்த சமயத்துல ராமர் அனுமனை அழைக்கிறாரு. அந்த சமயத்துல ராமர் அனுமனை பார்த்து சொல்றாரு, அயோத்தியில என்னோட தம்பியான பரதன் நம்மளோட வருகை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரு. அதனால நீ என்ன சொல்லு, ராமர் வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ற செய்தியை பரதன் கிட்ட சொல்லிரு, நான் இங்க விருந்து முடிச்ச உடனே நாங்க கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே அனுமனும் சரின்னு சொல்லிட்டு அவர் அயோத்திக்கு பறந்து போறாரு. வானத்துல பறந்து வந்த அனுமன் அயோத்தி அடைஞ்சு அவர் பரதனை பார்த்து சொல்றாரு, ராமர் அயோத்திக்கு வந்துட்டே இருக்காரு அப்படிங்கிற செய்தியை அவங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரதனும் சரின்னு சொல்லிட்டு அவர் எல்லா ஏற்பாடுகளும் செய்யறாரு. அனுமன் செய்தி சொல்லி முடிச்சோடனே அவர் திரும்ப பிரயாகைக்கு பறந்து வந்துடுறாரு. அயோத்திக்கு செய்தி சொல்ல போன அனுமன் அங்கேயே தங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த ராமர் என்ன பண்றாருன்னா பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துல மத்த வானர்களோட சேர்ந்து அவர் பந்தியில உட்காரவும் செஞ்சாரு. அவர் விருந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கவும் செய்யறாரு. அந்த சமயத்தில் தான் பிரயாகைக்கு ஆஞ்சநேயர் பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ராமபிரான் எல்லா வானர்களோட சேர்ந்து அவர் பந்தியில உட்கார்ந்து அவர் விருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்துல தான் உட்காரதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம அவர் தவிச்சு போய் நின்று பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல பாதி பந்தி முடிஞ்சிருச்சு. அப்ப பரத்வாஜ முனிவர் ஆஞ்சநேயனை பார்த்து சொல்றாரு, அனுமனே நீ அடுத்த பந்தியில உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பரத்வாஜ முனிவர் சொன்னதை கேட்டோடனே அனுமனோட மனசு அப்படிங்கிறது தாங்கவே இல்லை. என்னடா இது, ராமனோட உட்காந்து ஒரு விருந்து சாப்பிடறது கூட நம்ம தகுதி இல்லையா, ராமரோட உட்காந்து நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி எவ்வளவு ஆசையா வந்தோம், ஆனா நமக்கு இப்படி இடம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துல இருந்து வெளியே வரதுக்காக பாக்குறாரு. அந்த சமயத்துல முகம் அப்படிங்கிறது ரொம்ப சோகமா இருக்கிறத ராமர் கவனிக்கிறாரு. அப்போ ராமர் அனுமனை அழைக்கிறாரு. தனக்கு எதிர்த்த மாதிரி உட்காரும்படி அவர் சொல்லவும் செய்யறாரு. ராமர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆஞ்சநேயர் ராமருக்கு எதிர்த்த மாதிரி உட்கார்றாரு. அந்த சமயத்துல ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் சாப்பிட்டுட்டு இருந்த வாழை இலையை அப்படி முன்னாடி நகட்டவும் செய்யறாரு. தான் வாழை இலையில இருக்கக்கூடிய 2 பகுதிகளில் அவரோட சாப்பாடை 2ஆ பிரிக்கவும் செய்யறாரு.
ராமர் வந்து சொல்றாரு, ஆஞ்சநேயா இந்த வாழை இலையிலேயே இந்த சாப்பாடை நீ சாப்பிடு, உன் கூட சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு. இப்படி ராமர் வந்து தன்னோட வாழை இலையில இருக்கக்கூடிய தன்னோட சாப்பாடையே பாதியா பிரிச்சு நம்ம கொடுத்துருக்காரு அப்படிங்கறத பார்த்த உடனே ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் மனம் நெகிழ்ந்து போறாரு. ஒருவேளை நான் சீக்கிரமா வந்திருந்தா கூட இந்த பந்தியில ஏதோ ஒரு இடத்துல தான் நான் உட்கார்ந்துருப்பேன். நான் வந்தது பார்த்து என் மேல கொண்ட கருணையினால நான் எங்க சோகமாயிடுவேனோ அப்படின்ற உணர்ந்து கொண்டு ராமர் வந்து வாழை இலையில அவரோட சாப்பாடுலேயே பாதியை கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட கருணை எப்பேற்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அனுமர் வந்து அந்த இடத்துல உணரவும் செய்யறாரு. நான் வந்து ஒரு விலங்கோ இல்லை நான் ஒரு வானரனோ அப்படின்னு சொல்லி ராமர் வந்து என்னை ஒதுக்கவே கிடையாது. அவர் பரிபூர்ணமா என்னை அவரோட தாசனா ஏத்துக்கிட்டாரு. அவர் மேல நான் அன்பு கொண்டதுனால அவர் என் மேல 100 மடங்கு அன்பு காட்டியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி ராமர் அந்த இடத்துல அவர் அனுமருக்கு தெரிவிக்கவும் செய்யறாரு. இந்த நிகழ்வின் மூலியமா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை வந்து இறைவன் பார்க்கிறாரா, அவர் ஏத்துக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம கொள்ளவே தேவையில்லை. எப்படி ராமருக்கு செய்யக்கூடிய தொண்டை வந்து அனுமன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த சமயத்துல அனுமனோட மனசு ஒரு இடத்துல கூட நோவக்கூடாது, அவரோட முகம் வாடுறத பார்த்த உடனே ராமர் வந்து அனுமனை அழைச்சி தன்னோட இலையிலேயே பாதியை வந்து அவர் உணவு பகிர்ந்து கொடுத்து அனுமனை வந்து சந்தோஷப்படுத்தி வச்சாரு. அதே மாதிரிதான் இறைவனுக்கு நம்ம எந்த தொண்டு செஞ்சாலும் இறைவன் நம்மளை வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் அப்படிங்கிறது வந்தாலும் இறைவன் அதுக்கான வழியை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாரு. இப்படி தன் மேல பக்தி கொண்டிருக்கக்கூடிய அடியாருக்கு அன்பு காட்டி அடியாருக்கு அடியாரா மாறின ராமரோட கதை வந்து வால்மீகி ராமாயணத்துல வராது. இந்த கதை வந்து கம்பராமாயணத்துல இடம்பெற்று இருக்கு. இந்த கதையை மேற்கோள் காட்டி திருமங்கை ஆழ்வார் வந்து அவரோட பெரிய திருவாய்மொழியில ஒரு அழகான ஒரு பாசுரத்தை பாடியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, வாத மாமகடன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒளிந்தில்லை, உகந்து காதல் ஆதாரம் கடலினும் பெருகச்சை, தகவனுக்கில்லை கைமாறென்று கோதல் வாய்மையினோடும் உடனே உண்பன், நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் என்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. இந்த பாடல்ல திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் வந்து ராமவதாரம் எடுத்தப்போ ராமர் மேல அதீதமான பக்தி கொண்ட ஆஞ்சநேயருக்கு வந்து அவர் கருணை கொண்டிருந்தாரு, அதிகமான அன்பு கொண்டிருந்தாரு. அதை வெளிப்படுத்தும் விதமா தான் வந்து ஆஞ்சநேயருக்கு அவரோட தன்னோட இலையிலே தன்னோட பாதி உணவை வந்து பகிர்ந்துகிட்டாரு. ஆஞ்சநேயர் வந்து ஒரு குரங்கோ இல்லை அவர் வேற்று ஜாதியினரோ இல்லை அவர் வந்து ஒரு விலங்கோ அப்படின்னு சொல்லி ராமர் வந்து நினைக்கவே கிடையாது. அவர் வந்து ஆஞ்சநேயர் தன் மேல கொண்டிருந்த பக்தியை மட்டுமே தான் அவர் பார்த்திருந்தாரு. ஆஞ்சநேயர் தன் மேல கொண்டிருந்த அன்பை வந்து பல மடங்கா ராமர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட காமிச்சிருந்தாரு. அதனாலதான் எல்லா இடத்துலயும் ராமர் வந்து ஆஞ்சநேயரை கட்டி அணைச்சிருந்தாரு. அவர் செஞ்ச உதவிக்கு கைமாறி இல்லை அப்படிங்கறத பல இடங்கள்ல சொல்லியிருக்கவும் செஞ்சிருக்காரு. நீ எப்படி ஆஞ்சநேயனை எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்காம அவர் மேல அதீதமான பக்தி கொண்டு அவரை கட்டி அணைச்சிங்களோ அதே மாதிரி தாழ்ந்தவனான இந்த அடியணியும் நீ கட்டி அணைச்சி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனோட பாதத்துல நான் பணிகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. இந்த கதையின் மூலியமாவும் சரி, இந்த கதையை மேற்கோள் காட்டி பாடின இந்த பாடலின் மூலியமாவும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இறைவனுக்கு நம்ம பக்தியோட நம்ம இறை அடியாரா இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த குலத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இயல்பு இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே வந்து இறைவன் ஏற்றத்தாழ்வு பார்க்காம பாரபட்சம் பார்க்காம நம்ம மேல அன்பு மட்டுமே தான் செலுத்துவான் அப்படிங்கறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கதையின் மூலியமா இறைவன் வந்து அடியாருக்கு அடியானா இருந்து எப்படி அவங்க மேல அதீதமான அன்பு கொண்டிருக்காரு, அவங்க மேல கருணை கொண்டிருக்காரு அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவா அவர் விளக்கவும் செஞ்சிருக்காரு. இறைவனோட அருளை பத்தியும் அவங்களோட கருணை பத்தியும் அவங்களோட அன்பை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணாதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.